வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் PowerPoint tutorial for beginners part 2ல இன்சர்ட் டேப் பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இன்சர்ட் டேப்பில் என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷனிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு PowerPoint ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல வந்துட்டு ஹோம் அந்த டேப்பை பார்த்தோம், டிசைன் டேப் பார்த்தோம். இப்போ நம்ம இன்சர்ட் டேப் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு blank ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம blank டெம்ப்ளேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த கிளிக் டு ஆட் டைட்டில் கிளிக் பண்ணி நம்ம டைட்டில் அடிச்சுக்கலாம். நான் சும்மா PowerPoint tutorial நடிக்கிறேன். அதே போல் கீழே ஆட் சப்டைட்டில் இருக்குது, இன்சர்ட் டேப் இல்லாட்டி பார்ட் 2 அது மாதிரி நம்ம எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக். எல்லா PowerPointலையும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒர்க் வந்து இதுதான். அதே போல் நம்ம டிசைன் செக் பண்ணுறது, பட் நம்ம டிசைன் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இன்சர்ட் டேப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஹோமுக்கு பக்கத்தில் இன்சர்ட் டேப். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்லைடு. இப்போ நம்ம ஒரு ஸ்லைடு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டோம், அடுத்த ஸ்லைடு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் டேப்பில் போயிட்டு இந்த டேப்பை கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடுன்னு கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் டேப்பில் போயிட்டு இன்சர்ட் டேப் இருக்குது பாருங்க, ஃபஸ்ட் எடுத்து அது இருக்கும் நியூ ஸ்லைடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேஅவுட் காட்டும். உங்களுக்கு என்னென்ன லேஅவுட் இருக்குது, லேஅவுட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இல்லாட்டி அந்த வீடியோ பாருங்கள். லேஅவுட்டில் என்ன லேஅவுட் டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இருக்குது வந்து டேபிள். நம்மளுக்கு என்ன மாதிரி டேபிள் வேணும், எவ்வளோ காலம் வேணும், எவ்வளோ ரோ வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட முடியும். நம்ம எக்ஸலில் பண்ணுற வேலையை வந்து இங்கே அதே ஒர்க்கு இங்கே PowerPointலேயே பண்ண முடியும். எப்போ ஒரு டேபிளை கிளிக் பண்ணாலும் அந்த ஃபார்மேட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ என்ன வேணும்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பக்கத்தில் லேஅவுட் இருக்கும். இந்த லேஅவுட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட், ஒரு டேபிளோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மாற்ற முடியும். சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இதை டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டோடது. நம்ம சும்மா சீரியல் நம்பர் நம்ம டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் வேணால் கொண்டு போக முடியும். இதை நம்ம வேர்டை விட இங்கே கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ண முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அலைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏவை செலக்ட் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட் மாறும். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அலைன் பண்ண முடியும். அதே போல் எக்ஸல் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை ஒர்க்குமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே PowerPointல நீங்கள் பண்ணிக்க முடியும், டேபிள் காலம் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த அலைன்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்க முடியும். சேம் திங் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து போயிடும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்பில் பிக்சர்ஸ். ஸோ நம்ம உங்கள்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற பிக்சரை வந்து நீங்கள் அதில் கொண்டு வந்துட முடியும். இதேமாதிரி ஆன்லைன் பிக்சர்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொண்டு வர முடியும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக நீங்கள் பிக்சர்ஸ் கொண்டு வர முடியும். சும்மா நான் ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து போடுறேன். எந்த பிக்சர் வேணால் நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் கனெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் என்ன கொண்டு வந்துடலாம், இந்த இடத்துல கொண்டு வந்து இன்சர்ட் கொடுத்துடலாம். நான் சும்மா எஜுகேட் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இப்போ எப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் உங்கள் ஃபார்மேட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன் பாருங்கள், மேலே ஃபார்மேட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போது அந்த பிக்சரை வந்து என்ன பண்ண முடியும், கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக அப்படியே மாற்ற முடியும். அல்டிமேட்டாக நம்ம மாற்றுற அளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இதேமாதிரி இமேஜ், டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். இதுதான் இதை பொறுத்தளவுக்கு. இதே போல் அங்கே பக்கத்தில் ஸ்லைட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லைட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு இல்லை ஃபைல் சைஸு, ஷேப்பு, எதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்கும். இங்கே எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் எதை வேணால் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதே ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம எடுத்துக்கிற இமேஜும் அவுட்புட்டும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக என்ன பண்ண முடியும், நம்ம PowerPointல பண்ண முடியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட இதில் ஸ்டைலிஷாக கொண்டு வர முடியும். பெவல் அந்த மாதிரி நம்ம 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட கொண்டு வர முடியும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட் அப்படிங்கிற டேப் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மேட் டேப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இமேஜோட சைஸு, ஷேப்பு, சேம் திங் ஃப்ரேமோட வித்து, ஃப்ரேமோட கலர் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அதை மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ
ஸோ இது வந்து அந்த bevel image அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொண்டு வரலாம். இது வந்து ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் இமேஜஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆன்லைனில் எங்களுக்கு என்னென்ன வேணும்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் கொண்டு வந்துடலாம். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கிற பேஜ் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு PowerPointல கொண்டு வர முடியும். ஒரு PDF ஃபைல் வச்சுருக்கோம், அதில் வந்து ஒரு இமேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இன்சர்ட் டேப்பில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, ஃப்ளோ சார்ட்ஸு. ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெசன் நடத்துகிறோம், ஒரு பெந்தமனுக்கு கிளாஸிஃபிகேஷன் நடத்துகிறோம், ஒரு ப்ராசஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃப்ளோ சார்ட்ஸ் இங்கே இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பெந்தமனுக்கு கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. இந்த பிளான் கிளாஸிஃபிகேஷன் ஹையரார்கி போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மெத்தட் இருக்கும். எந்த டிசைன் வேணுமோ எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் டைப் பண்ணி கொண்டு வந்துட முடியும். சேம் திங் இதுக்கு பக்கத்தில் ஒன்று ஆட் பண்ணுறது, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துக்கலாம், அதுக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம், எது வேணால் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி டிசைன்ஸு இதில் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டிசைன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், உனக்கு டெக்ஸ்ட் மாற்றணும். இந்த டெக்ஸ்ட்னுங்கிற இடத்த ஜஸ்ட் கிளிக் பண்ணி டைப் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் அந்த டெம்ப்ளேட் லேஅவுட் ஓப்பன் ஆகும், லேஅவுட்லையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ லேஅவுட்டில் டைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இது வந்துடும். பிளான்ஸ் இல்லாட்டி பிளான் கிங்டம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது இங்கே வந்துடும். சேம் திங் அதோட ஃபாண்ட் கலர் இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும். கிளிக் பண்ணிங்கனாவே வரும், அதை மாற்றிக்கலாம். இப்போ நான் புதுசாக இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும், ஒரு டேப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இங்கே எந்த டேப் ஓப்பன் பண்ணுமோ அது பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எபோவா பிலோவா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எபோவா பிலோ பார்த்தீங்களா பக்கத்துலேயே வந்துருச்சு. இது வந்து பக்கத்தில் அதே ரேங்கில் வருது. இப்போ அதுக்கு கீழ் ரேங்கில் கொண்டு வரணும், ஹையரார்கி கீழே கொண்டு வரணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஜெக்டில் பிலோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்துடும். ஸோ நம்ம இந்த ரேங்கிங் பிரகாரம் எது மேலே வரணும் எது கீழே வரணுங்கிறத பொறுத்து நம்மளே இந்த ஃபுல் ஃப்ளோ சார்ட்டையும் எது பண்ணலாம் அப்படின்னா நம்ம PowerPointல ரெடி பண்ணிட முடியும். இது டோட்டலாக டிசைனிங் எல்லாமே அந்த கிரியேட்டரோட மைண்டில் இருக்கிறதா. நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கொண்டு வர முடியும். இதே மாதிரி நீங்கள் நம்ம ஃப்ளோ சார்ட் கொண்டு வந்துடலாம். அடுத்தது வந்து சார்ட்ஸ். நம்ம எக்ஸலில் போடுறோம் பார்த்தீங்களா, அதே சார்ட்ஸை வந்து நம்ம இங்கே போடலாம். இப்போ இங்கே டேட்டா வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸலுக்கு போகணும் கூட அவசியம் இல்லை, இது எக்ஸல் கூட பேக்எண்டில் தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சார்ட் வந்துடும். எந்த டிசைன் வேணுமோ பார் டயக்ராமோ எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட அது டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே எக்ஸல் ஷீட் மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ எக்ஸல் ஷீட் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் டேட்டாவோட வேல்யூஸ் மாற்றிட்டிங்கன்னா போதும், இதை சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ நம்ம போய் ஒரு எக்ஸலில் ஒர்க் பண்ணி அங்கே சார்ட் போட்டு இங்கே கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இங்கேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக சார்ட் போட்டு இங்கேயே எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். இதுலேயே நீங்கள் டேட்டா மாற்றி அதோட இன்டர்பிரேஷன் சார்ட் வந்து நீங்கள் PowerPointலேயே டேரெக்டாக போட்டுக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நியூவாக இருக்கிற எல்லா PowerPointலையுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸலோட பேக் அண்டோட ஒர்க்கோட ஃப்ரண்ட் அண்ட் அந்த ரிசல்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் PowerPointல ஜஸ்ட் இன்சர்ட் டேப்ல நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும். இதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் டிசைனிங் இதெல்லாமே நம்ம மாற்ற முடியும். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஃபார்மேட்னு ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அதே டிஃபால்ட்டாக நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிடலாம், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இன்சர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இமேஜ் கொண்டு வரலாம், ஒரு சார்ட் கொண்டு வந்துட்டோம், ஒரு டேபிள் கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு வீடியோ எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டு அங்கே பக்கத்தில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு. இப்போ நான் இமேஜ் ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன், அந்த படத்தோட பேர் எழுதணும் அப்படின்னா அதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பென் குயின் படம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பென் குயினோடைய நேமை வந்து கீழே கொண்டு வந்துட முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு தட்டையும் லேஅவுட் மாற்றணும் அவசியம் இல்லை. ஒரு பிளாங்க் லேஅவுட் வச்சுட்டு இன்சர்ட்டில் போய் நம்ம எல்லா லேஅவுட்டுமே என்ன பண்ண முடியும், கொண்டு வந்துட முடியும். ஸோ ஒரு இமேஜ் ஆகட்டும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வந்து டிசைனை மேலே இருக்குது பாருங்கள். அது எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஓகே, ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், மாறிச்சு பாருங்கள். இப்போ எந்த டிஃபால்ட்டாக நமக்கு எது வேணுமோ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம எது வேணால் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த டிசைனில் வந்து மாறிடும். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டேபிள் பார்த்துட்டோம், இமேஜஸ் பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பழைய ஃபைலில் இருக்கும். இப்போ அதே தான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இது வந்து ஃபுட்டர்ஸ். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்லைடுக்கு ஒரு நம்பர் வேணும், பேஜ் நம்பர் கொடுக்க மாதிரி தான் ஸ்லைட் நம்பர், இல்லை ஸ்லைடு யார் கிரியேட் பண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அது கொடுத்தீங்கன்னா ஸ்லைட் நம்பர் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஸ்லைட் நம்பர் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியும். சேம் திங் ஸ்லைடு யார் கிரியேட் பண்ணா அப்படிங்கிறதையும் நம்ம எந்த கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ராஜேஷ்குமார் டுட்டோரியல் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா அந்த நேமே இதை கொண்டு வர முடியும். இது பிரிண்ட் அவுட்லேயும் இது என்ஹான்ஸாக தெரியும். ஸோ நமக்கு ஒரு பிபிடியோட ஸ்லைடில் எதெல்லாம் ஃபுட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டரும் இங்கே வந்துடும். இது இன்செர்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் நான் சொன்ன மாதிரி வேர்ட் ஆர்ட். இங்கே வேர்ட் ஆர்ட் பாருங்க, ஏல அந்த வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் பாக்ஸை விட ஆல்ரெடி டிசைனாக தான் வரும். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் டிசைன் மாற்றணும் அவசியம் இல்லை. இதுலேயே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டிசைனோட வரும். ஸோ நம்ம எந்த டெக்ஸ்ட் நம்ம அடிக்கிறோமோ அதை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம இந்த வேர்ட் ஆர்ட்டில் போய் மாற்றிட முடியும். இதேமாதிரி வேர்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணி அதில் பெபல் இது எல்லாமே மாற்ற முடியும். 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வந்துட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வீடியோ எப்படி கொண்டு வரது. இன்சர்ட்டில் கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பாருங்கள், மேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. டேட் டைம் கொண்டு வரலாம், ஸ்லைட் நம்பர் கொண்டு வரலாம், ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் வேணும் கொண்டு வரலாம். அடுத்து வந்து இருக்கிறது தான் சிம்பிள்ஸ். இன்செர்ட் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் சிம்பிள் வரணும், டிசைன் வரணும், நம்ம க்ரீக் லெட்டர்ஸ் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அது எல்லாமே இதில் கொண்டு வந்துட முடியும். சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சிம்பிள்ஸ் இருக்குது. ஒரு க்ரீக் லெட்டர் வேணும் அப்படிங்கிற நம்பர், ஒரு ஏரோ மார்க் போடணும், அது எல்லாமே என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அளவுக்கு இதில் கொண்டு வரணும். சரி, இந்த பத்திரிக்கையில் கார்னர் வந்து டிசைன் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே இதில் நம்ம இன்செர்ட் சிம்பிளில் போய் கொண்டு வர முடியும். இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி க்ரீக்கு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எத்தனை சிம்பிள்ஸும் அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வீடியோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்லேருந்து டேட்டா கொண்டு வரலாம். அடுத்தது வந்து நம்ம பிசி கம்ப்யூட்டர் எங்கேயாச்சும் வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ இதில் கொண்டு வந்துட முடியும். ஸோ நான் வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த ஸ்லைடில் வந்து உட்காந்துரும். எப்போ நான் ஸ்லைடை ரன் பண்ணுறனோ ஸ்லைட் ஷோ வரும்போது அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி MP4 ஃபார்மேட்டில் இருக்கிறது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். சின்ன ஃபார்மேட்டில் எடுத்துச்சு அப்படின்னா பிளர் அடிக்கும். அதனால ஒரு MP4 ஃபார்மேட்டில் இருக்கிற இமேஜ் வீடியோ எடுத்துக்கோங்க. இன்செர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து இங்கே வந்துடும். ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ பெருசோ இல்லை சின்னதோ என்ன வேணால் சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். கீழே அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ப்ளே பண்ணுறது, அது வீடியோ ஆடியோ கண்ட்ரோலர் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த ஸ்லைடு நம்ம எப்போ அந்த ஸ்லைடு வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பாயிண்டோட முக்கியமான ஒரு டேப். இதில் எல்லாமே நீங்கள் கொண்டு வர முடியும். என்னென்னது ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரலாம், ஒரு டெக்ஸ்ட் கொண்டு வரலாம். இது வந்து ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஆடியோ மட்டும் இதில் கொண்டு வந்துடலாம். இல்லை பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் மைல்டாக வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு பவர் பாயிண்ட் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக் கொண்டு வர முடியும். ஆனால் இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதையும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு இன்செர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆடியோ கொண்டு வரலாம், ஒரு வீடியோ கொண்டு வரலாம், ஒரு இமேஜ் கொண்டு வரலாம், ஒரு டெக்ஸ்ட் கொண்டு வரலாம், ஒரு சார்ட், ஒரு டேபிள், இது மாதிரி ஒரு வெறும் பிளாங்கான ஒரு ஸ்லைடு எடுத்து வச்சு எல்லா ஒர்க்குமே நம்ம இந்த இன்செர்ட் டேப்பில் பண்ண முடியும். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த டுட்டோரியலில் பவர் பாயிண்டில் நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன பேசிக் விஷயங்களை பிகினர்ஸ்க்கான வீடியோவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Share the video. Thank you.